ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வாஸ்து மண்டல இந்த லோகத்திற்கு எம்பெருமான் மூலமாக ஒரு ஆகாரம் இல்லாமல் ஜீவராசியிலிருந்து மனிதர்கள் உட்பட கிடையாது. இப்போ ஆகாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த விவசாயம். செழிக்க வேண்டி பிரார்த்தித்து இங்கே பாலிகா பூஜை சுவாமிகள் இப்பொழுது நடத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து ரக்ஷாபந்தன வைபவம். இந்த ரக்ஷாபந்தனம் என்றால் வந்திருக்கக்கூடிய ஆச்சாரிய பெருமக்கள் சிரத்தையாக இருந்து இந்த 4 கால யாக வேள்விகளை சீரும் சிறப்புமாக நடத்த வேண்டி பிரார்த்தித்து காப்பு கட்டுதல் என்று சொல்வார்கள். அதனை ஒரு 10 ஆச்சாரிய பெருமக்களுக்கு இங்கே இந்த ரக்ஷாபந்தன வைபவம் நடைபெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து திக்பலி என்று சொல்லக்கூடிய அஷ்டதிக்கில் 8 திசைகளிலேயும் பலி சமர்ப்பித்து அதனின் தொடர்ச்சியாக கலாகர்ஷண வைபவங்கள் போன்ற நம்மளுடைய ஆலயத்திலே சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கின்றது. 12 ஆண்டிற்கு ஒரு முறை நம்ம இந்த மாதிரியான மகா சம்பிரோக்ஷணங்களை சேவிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஆண்டு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ யாரெல்லாம் இங்கே அமர்ந்து இந்த வைபவத்தை கண்கூட பார்த்துட்டு இருக்கேளோ அவெல்லாம் பாக்கியசாலிகள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த மகா சம்பிரோக்ஷணம் நிறைய பலன்களையும் இங்கே நடக்கக்கூடிய ஒரு வைபவமும் மிகவும் ஸ்ரத்தையாக சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ இதில் அவகாசம் நேரம் லேட்டாகடே சுவாமி நீங்கள் ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருக்கேளே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம் என்ன அப்படின்னா, ஒரு காரியம் நடக்கும் பொழுது ஸ்ரத்தையாக நடக்கணும்னா நேரமாகும். அதனால் இப்போது வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் மனமாற அமைதி காத்து கீழே உட்கார்ந்துருக்கோம். கீழே உட்கார்ந்துட்டோன்னா பூமிக்கும் நமக்கும் ஒரு அதிர்வலைகள் உண்டு. எந்த ஒரு தியானமும் யோகமும் கீழே அமர்ந்து தான் பண்ணணும். இப்போ கீழே அமர்ந்துட்டு கைகூப்பி பகவானை சேவிச்சு உங்களுக்கு தெரிஞ்ச பகவானுடைய நாமங்கள் ஏதாவது ராம ராம ராமன்னு சொன்னாலும் பகவானுடைய நாமங்கள் தான். இந்த நாமங்களை மனசுக்குள்ளே சொல்லிட்டு இந்த வைபவத்தை ஒரு காரியமும் என்னென்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.
Terima